முக்கிய செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க படைகள் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தும் அபாயம். உடனடியாக நாடு திரும்புமாறு இந்தியர்களுக்கு வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தல். தமிழகம் முழுவதும் உற்சாகமாக பொங்கல் கொண்டாட்டம். அதிகாலையிலேயே சூரியனுக்கு பொங்கலிட்டு பொதுமக்கள் வழிபாடு. திராவிட மாடல் அரசு கலைக்காக இன்னும் பல புதிய சாதனைகளை படைக்கும். சென்னை சங்கமம் தொடக்க விழாவில் ஸ்டாலின் சூளுரை. மணிப்பூர் பிரச்சினைக்கு தனி மாநிலம் ஒன்றே தீர்வு என குக்கி கூட்டமைப்பு வலியுறுத்தல். கோரிக்கையை முன்வைத்து தலைநகர் இம்பாலில் பிரம்மாண்ட பேரணி. சபரிமலையில் நெய் பிரசாத விற்பனையிலும் மோசடி. விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அமெரிக்க படைகள் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் இராணுவத்தினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார வீழ்ச்சி, ரியால் மதிப்பு சரிவை தொடர்ந்து ஈரானில் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். 2 வாரங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் போராட்டங்களால் ஈரானில் பதற்றம் நிலவுகிறது. கிளர்ச்சியாளர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3400 பேர் கொல்லப்பட்டனர். போராட்டக்காரர்கள் தாக்கியதில் பாதுகாப்பு படையினரும் உயிரிழந்துள்ளனர். அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளதாக முதல் முறையாக ஈரான் தொலைக்காட்சி அறிவித்துள்ளது. உயிரிழந்தவர்கள் உடல்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன. அப்போது அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக முழக்கமிட்டவர்கள் ஈரானில் நடைபெறும் போராட்டத்திற்கு அவரே காரணம் என்று குற்றம் சாட்டினர். கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக 10,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விரைவாக விசாரணை நடத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஈரான் உச்சநீதிமன்ற நீதிபதி கோலம் ஹுசைன் மொசைனி எஜை உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் தலையை துண்டித்து எரித்து கொலை செய்தவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றும் ஓரிரு மாதங்களானால் தற்போதுள்ள வீரியம் குறைந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கிளர்ச்சியாளர்களை தூக்கிலிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் எந்த நேரத்திலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற சூழல் நிலவுகிறது. கத்தாரில் உள்ள அல் உதைத் விமானப்படை தளத்திலிருந்து 10,000 வீரர்களை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அந்நாடு கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. இதனால் தனது ராணுவத்தினரை மிகுந்த எச்சரிக்கையோடும் விழிப்போடும் இருக்குமாறு ஈரான் உத்தரவிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு இந்தியர்களுக்கு வெளியுறவு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய குடிமக்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் என அனைவரும் விமானம், கப்பல் அல்லது சாலை வழியாக உடனடியாக நாடு திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகை மாநிலம் முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகை பிற மாநிலங்களில் மகர சங்கராந்தி, பைசாகி, பிஹு உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் நேற்று மார்கழி மாதத்தின் நிறைவு நாளாக போகி கொண்டாடப்பட்ட நிலையில் தை முதல் நாள் இன்று சூரியனை வழிபடும் பொங்கல் விழாவை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் அதிகாலையிலேயே எழுந்து புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பச்சரிசி இட்டு குடும்பத்தினருடன் இணைந்து பொங்கல் வைத்து அவர்கள் வழிபட்டனர். காலையிலேயே பொங்கல் வச்சு புதுப்பானையில் பொங்கல் வச்சு நாங்கள் பொங்கல் வச்சு நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இங்கே புதுமண தம்பதிகள் வந்திருக்காங்க. அது இல்லாத எங்களோட உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்தோடு சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருநெல்வேலியில் முதல் முறையாக தலைப்பொங்கல் கொண்டாடும் தம்பதியர் தங்கள் உறவினர்களுடன் இயற்கை அன்னையை வழிபட்டு தமிழர் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் பொங்கலையொட்டி பொதுமக்கள் சிறப்பு வழிபாட்டிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை உழவர்களுக்கு உதவி செய்து வரும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கலும், நாளை மறுநாள் உறவினர்களை காணச் செல்லும் காணும் பொங்கலும் கொண்டாடப்பட உள்ளது. காணும் பொங்கலையொட்டி சென்னையில் மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்பதால் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். திராவிட மாடல் அரசு கலைக்காக இன்னும் பல புதிய சாதனைகளை படைக்க இருப்பதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை பறைசாற்றும் வகையில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானத்தில் இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சியை முதலமைச்சர் பறை இசைத்து தொடங்கி வைத்தார். இந்த திருவிழாவில் யாழ், குடமுழா போன்ற சங்ககால இசைக்கருவிகள் மூலம் உருபானர் இசைக்குழுவினர் புதிய ஒலியை உருவாக்கி பார்வையாளர்களை அசத்தினர்.
கூத்து, காவடியாட்டம், மல்லர் கம்பம், பெரிய மேளம், நாட்டுப்புற நடனம் என கலைக்குழுவினரின் விதவிதமான நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கட்டி போட்டன. விழாவில் பேசிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின், சென்னை சங்கமம் என்பது தமிழ் சங்கமமாக, ஒட்டுமொத்த கலைஞர்களின் சங்கமமாக, வெற்றி சங்கமமாக தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் திராவிட மாடல் அரசு கலைக்காக மேலும் பல புதிய சாதனைகளை படைக்க இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த கலைக்காக இன்னும் பல சாதனைகளை புரிய இருக்கிறது, புரியும். திமுக எம்பி திருமதி கனிமொழி எழுதிய வானமில்லை பூமி இல்லை என்ற பாடல் சென்னை சங்கமம் தொடக்க விழாவில் பாடப்பட்டது. சென்னை, தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட 20 இடங்களில் வரும் 18ஆம் தேதி வரை 4 நாட்கள் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த திருவிழாவில் மொத்தம் 1500 கலைஞர்கள் மூலம் 40 வகையான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூரில் உள்ள குக்கி பழங்குடியினருக்கு தனி யூனியன் பிரதேசம் வேண்டும் என்ற கோரிக்கையை குக்கிசோ கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மாநிலத்தின் மலைப்பகுதிகளில் குக்கிகள் பெரும்பான்மையாக வாழும் நிலையில் மெய்தி சமூகத்தினர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் அதிக அளவில் வசிக்கின்றனர். மணிப்பூரில் குக்கி மற்றும் மெய்தி சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 40,000க்கும் மேற்பட்டோர் மணிப்பூரை விட்டு வெளியேறி சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வசிக்கும் அவலநிலை உள்ளது. இன கலவரத்தை தூண்டும் வகையில் முதலமைச்சர் திரு பைரன் சிங் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி அவர் ராஜினாமா செய்தார். இதையடுத்து மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் மணிப்பூர் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வலியுறுத்தியும் சட்டமன்றத்துடன் கூடிய தனி யூனியன் பிரதேசம் வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியும் குக்கிசோ கவுன்சில் சார்பில் தலைநகர் இம்பாலில் கண்டன பேரணி நடைபெற்றது. இதில் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய போராட்டக்காரர்கள் தங்களுக்கு தனி மாநிலம் அமைப்பதே ஒரே தீர்வு என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். இம்பால் பள்ளத்தாக்கு மற்றும் மலைப்பகுதிகளை பிரிக்கும் சுமார் 1 கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட குறுகிய நிலப்பரப்பில் மெய்தி இன சமூகத்தினரை மீள் குடியேற்றம் செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு குக்கிசோ கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. 3.5 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரச்சினை தொடரும் நிலையில் தனி மாநில கோரிக்கையில் குக்கிசோ கவுன்சில் தீவிரம் காட்டி வருவதால் மணிப்பூரில் அமைதி நிலவுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. சபரிமலையில் தங்கம் திருட்டை தொடர்ந்து பக்தர்களுக்கு வழங்கப்படும் நெய் விற்பனையிலும் மோசடி நடந்திருப்பது குறித்து விசாரணை நடத்த கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலின் கருவறை வாசலில் உள்ள துவாரபாலகர் சிலைகளின் பராமரிப்பு பணிகளின் போது 4.5 கிலோ தங்கம் மாயமானதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கேரள உயர்நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த மோசடி வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கோயிலின் தலைமை தந்திரி கண்டரரு ராஜீவரு சிறப்பு புலனாய்வு குழுவினரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் நெய் கோயில் வளாகத்தில் உள்ள கடைகளில் அடிய சிஷ்டம் நெய் என்ற பெயரில் 100 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் அதன் விற்பனையில் முறைகேடு நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. நவம்பர் 17 முதல் டிசம்பர் 26 வரை 100 மில்லி கொண்ட 3,52,050 பாக்கெட்டுகளை கோயில் சிறப்பு அதிகாரியிடம் ஒப்பந்ததாரர் வழங்கியுள்ளார். இதில் 89,300 பாக்கெட்டுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்ட நிலையில் 143 பாக்கெட்டுகள் சேதமடைந்ததாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. ஆனால் 75,450 பாக்கெட் விற்பனை செய்யப்பட்டதற்கான பணத்தை மட்டுமே விற்பனை மைய பொறுப்பில் இருந்த ஊழியர்கள் செலுத்தியுள்ளனர். இதன் மூலம் 13,67,90,000 ரூபாய் கணக்கில் காட்டப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் டிசம்பர் 27 முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெய் பாக்கெட்டுகள் விற்பனை குறைத்து காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு ராஜா விஜயராகவன், திரு கே வி விஜயகுமார் ஆகியோர் நெய் விற்பனையில் 2 மாதங்களில் நடந்துள்ளதாக கூறப்படும் முறைகேடு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளதாக தெரிவித்தனர். திறமையான நேர்மையான அதிகாரிகளை கொண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி 1 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சபரிமலையில் மகர ஜோதியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர்.
சபரிமலை ஐயப்பன் கோயில் மண்டல பூஜைக்காக நவம்பர் மாதம் நடை திறக்கப்பட்டது. 41 நாட்கள் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மகரவிளக்கு பூஜைக்காக ஐயப்பன் கோயிலில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. முக்கிய நிகழ்வான மகரஜோதி தரிசனம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறுவது வழக்கம். மகரவிளக்கு பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சன்னிதானம், மாளிகைப்புறம் என ஜோதி தெரியும் இடங்களில் குவிந்தனர். இந்நிலையில் மகர ஜோதியை முன்னிட்டு பலத்த பாதுகாப்புடன் ஐயப்பனின் திருவாபரணங்கள் சன்னிதானம் வந்தடைந்தன. புனித ஆபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்ட பிறகு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் தீபாராதனை காட்டப்பட்ட போது கோயில் வளாகத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தோன்றியது. பொன்னம்பலமேட்டில் 3 முறை தோன்றிய ஜோதியை கண்டதும் பக்தர்கள் சரண முழக்கமிட்டு மகர ஜோதியை தரிசித்தனர். மொத்தம் 30,000 பக்தர்கள் மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். அசம்பாவிதங்களை தடுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மகரவிளக்கு பூஜை நிறைவடைந்தவுடன் வரும் 21ஆம் தேதி நடை சாத்தப்படும். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் பொங்கல் விழாவில் அமெரிக்கா, பிரான்ஸ், ஸ்பெயின், நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். மாட்டு வண்டிகளில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்ட அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொங்கலிட்டு மகிழ்ந்த அவர்கள் கோலாட்டம், பரதநாட்டியம், கரகாட்டம் ஆகியவற்றை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அவர்களில் சிலர் மேடை ஏறி கரகம் வைத்து ஆடியது பார்வையாளர்களை ரசிக்க வைத்தது. நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஆட்சியர் திருமதி அழகு மீனா கலந்து கொண்டு அரசு ஊழியர்களுடன் உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடினார். கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் பங்கேற்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி சுஜாதா உரியடித்தல், கயிறு இழுத்தல் போட்டிகளில் பங்கேற்று பரிசை தட்டிச் சென்றார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ரெங்கப்பநாயக்கன்பட்டியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு காதர் பாஷா முத்துராமலிங்கமும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று அசத்தினர். தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை அவனியாபுரத்தில் சற்று முன் தொடங்கிய நிலையில் சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பாரம்பரிய புகழ்பெற்றவையாகும். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு போட்டிகள் திருவிழா போல் மதுரையில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அவனியாபுரத்தில் பொங்கல் தினமான இன்று சற்று முன் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. இதையடுத்து வாடி வாசலிலிருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கி வருகின்றனர். அருமையான காலை, அருமையான வீரர் உற்றாத நல்லா அப்படி சூப்பர் வீரர், கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. வீரர் வீரர் வெற்றி பெற்றா இருப்பான். ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடம், காளைகளை பரிசோதனை செய்யும் இடம், காளைகள் வெளியேறும் இடம் என அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு 1000 காளைகள், 550 மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். காளைகளிடையே மோதல்களை தவிர்க்கும் வகையில் முதல் கட்டமாக 500 டோக்கன்கள் வரை உள்ள காளைகள் மட்டும் அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு தங்கம், வெள்ளி காசுகள், மிக்சி, மின்விசிறி, கிரைண்டர், குக்கர், சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்படும். சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு கார் மற்றும் சிறந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு டிராக்டர்கள் உள்ளிட்ட பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதவாறு காவல்துறையினர் முன்னேற்பாடுகளை செய்துள்ளனர். நாளை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியும் அதனைத் தொடர்ந்து வரும் 17ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியும் நடைபெற உள்ளதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள 2100 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி சொந்த வாகனங்களில் ஏராளமானோர் படையெடுத்ததால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் அணிவகுத்தன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 5 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் சென்னையில் பணிபுரியும் வெளிமாவட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் சாறை சாறையாக மக்கள் குவிந்ததால் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அரசு பேருந்துகள் மட்டுமல்லாது கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களிலும் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் வெளியூர் சென்றதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான கிளாம்பாக்கம், வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி சுற்றுப்பகுதிகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சிங்கப்பெருமாள் கோவில் ஜிஎஸ்டி சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து சென்றதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் ஆய்வு மேற்கொண்ட போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கடந்த 6 நாட்களில் மட்டும் 20,400 பேருந்துகளில் 9,20,000 பேர் பயணம் மேற்கொண்டதாக தெரிவித்தார். 20,400 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 9,20,000 பேர் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு பொதுமக்கள் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். முன்பதிவு செய்து பயணிக்கிற அந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல வர வர எவ்வளவு பேர் வந்தாலும் அந்த கூடுதல் பேருந்து வசதி சிறப்பாக செய்து தரப்பட்டு அவர்கள் ஊர் சென்று சேர்கின்ற காட்சியை நேற்றும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்த்தோம். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை கூடுதலாக 1 லட்சம் பேர் பேருந்து பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி, விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்தன. குடிநீரில் கழிவுநீர் கலப்பதால் ஏற்படும் கடுமையான சுகாதார பிரச்சினைகள் தொடர்பாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் இந்தூர் நகரில் குழாயில் வழியாக விநியோகிக்கப்படும் அசுத்தமான தண்ணீரை குடித்ததால் ஏற்பட்ட உடல்நல பாதிப்பால் சமீபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் குழந்தைகள் உட்பட பலர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டதாக செய்தி வெளியானது. இதேபோல் ராஜஸ்தானில் உள்ள உதய்பூர், ஜோத்பூர், கோட்டா, ஜெய்ப்பூர், அஜ்மீர் மற்றும் போரா உள்ளிட்ட நகரங்களிலும் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா மற்றும் உறுப்பினர் திரு செந்தில்வேல் அடங்கிய முதன்மை அமர்வு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் உரிய விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் மற்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. பொறுப்புக்கூறல் மற்றும் குடிமக்களின் பாதுகாப்பான குடிநீர் உரிமையை பாதுகாப்பதை உறுதி செய்வதற்காக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க படைகள் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தும் அபாயம் உள்ளதால் உடனடியாக நாடு திரும்புமாறு இந்தியர்களுக்கு வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகை மாநிலம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திராவிட மாடல் அரசு கலைக்காக இன்னும் பல புதிய சாதனைகளை படைக்க இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.